இந்த சம்பவம் இது குறித்து கரூர் சம்பவம் குறித்து பேசும்போதே பல்வேறு ஊடகங்கள் வந்து முடக்கப்படுது அப்படிங்கிற பேச்சுகள் தான் பெரிய அளவில் பேசப்படுது. குறிப்பிட்டு புதிய தலைமுறை முடக்கப்பட்டதற்கு பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பாலிமரும் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த போக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இன்றைய காலகட்டத்தில்? இல்லை, அதான் அது தவறான ஆட்சி அதிகாரத்தில் வந்து எப்போவுமே அந்த அதிகார நாற்காலிகள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை தான் செய்யும். அந்த நாற்காலியை ஊடகங்களுடைய கழுத்தை நெரிக்கிறது. முதல்ல வந்தோடனே பாருங்களேன், நீங்கள் இந்த ஆட்சி வந்தோடனே அதை ஊடகத்தில் அதிகாரத்துக்கு வந்தோடனே முதல்ல ஊடகங்களை எல்லாம் வந்து அமைதிப்படுத்துறது, முன் வரிசையில் நின்று கருத்து சொல்லக்கூடிய ஆட்களை எல்லாம் அமைதிப்படுத்துறது, இதை வழக்கமாக செய்கிறது. அது இந்த விஷயத்தில் திமுக வந்து ரொம்ப தேர்ந்த வித்தைக்காரர்கள், அதனால் செய்ய தான் செய்வாங்க. இவ்வளோத்துக்கு வந்து தமிழக ஊடகங்கள் பெருவாரியாக இன்க்ளூடிங் புதிய தலைமுறை உட்பட எல்லாமே வந்து அரசுக்கு வந்து சாமரம் வீசக்கூடிய நிலையில் தான் இருக்குது. ஆனால் அதையும் வந்து சில இடங்களில் வந்து அரசு கேபிளில் இருந்து இது பண்ணப்பட்டதாக அவர்கள் சொல்லி அதுக்கப்புறம் பத்திரிகைகள்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இதெல்லாம் தவறானது தான். இந்த தீர்ப்பு, இந்த விசாரணை போகிற அன்னைக்கே வந்து கிட்னி திருட்டு வழக்கு, அதற்கான எஸ்ஐடியில் அதிகாரிகளை மாற்ற சொல்லியிருந்தாங்க. திமுக அரசு கேட்டுருந்துச்சு, அதை வந்து மாற்றலை, உச்சநீதிமன்றம் மாற்றலை. அதே போல் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 வழக்குகள் இப்போ சமீபத்தில் போயிட்டு இருக்கு. கிட்னி திருட்டு வழக்காக இருக்கட்டும், ஆம்ஸ்டாங் அவர்களுடைய சிபிஐ வழக்கு கொடுத்து உங்களுக்கு பார்வை இல்லை. அதான் ஆம்ஸ்டாங் விஷயத்தில் இதெல்லாம் முக்கியமான ஒரு கோரிக்கையானது. ஏன்னா அதில் பல பெருந்தலைகள் இங்கே இருக்காங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. பெரிய ஏகப்பட்ட பின்புலத்தோட ஆட்கள் இதில் இருக்காங்க. ஆம்ஸ்டாங்கை தவிர மற்ற அத்தனை பேருக்கும் ஆம்ஸ்டாங் கொல்லப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச அளவுக்கு தான் இங்கே போலீஸோடைய நகர்வுகள் போயிருந்தது. அப்படிங்கும்போது இதில் நேர்மையாக விசாரணை நடக்கும் அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால் சிபிஐ விசாரணைக்கு போகிறாங்க. நீங்கள் அஜித் விஷயத்தில் வந்து நீதிமன்றம் ஒரு இதை போடுறாங்க. அவங்க சில கண்டனங்கள்லாம் தெரிவித்து காவல்துறை விசாரணைக்கு சிறப்பு இதுக்கு போகிறாங்க, சிபிசிஐடிக்கு மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். உடனடியாக முதல்வர் அவர்கள் தன்னுடைய புனிதத்தன்மை நிரூபிக்க வந்து சிபிஐ விசாரணைக்கு அவங்களா கேட்கப்படாத நிலையில் தானாக விசாரிக்க உத்தரவிடுகிறார். அதே நியாயம் வந்து ஆம்ஸ்டாங்க்கு பொருந்தாதா? ஆம்ஸ்டாங் வழக்குக்கு தான் முதன்மையாக நீங்கள் உத்தரவிட்டிருக்கணும், கவின் விஷயத்துக்கு முதன்மையாக உத்தரவிட்டிருக்கணும். ஏன்னா கவின் கொலையில் அந்த குடும்பம் காவல்துறையை சார்ந்த குடும்பம், அங்கே எப்படி வந்து காவல்துறையை பாதுகாப்பாங்களா, பழி கொடுப்பாங்களா? அதோட வேற வந்து சாதி பின்புலம்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அங்கே தான் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும், அங்கெல்லாம் வந்து தவிர்க்கிறீங்க. அப்போது இதெல்லாம் ஒரு முரண்பாடானது தான். இப்படி சிபிஐ விசாரணை எதுக்கு மேல்முறையீடு போகணும்னு கேட்குறேன். சரி, நம்மகிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, மடியில் கணம் இல்லைன்னா பண்ணிட்டு போட்டோம், எப்போ நமக்கு பொறுப்பு இல்லை, அது சிபிஐ ஆச்சு அவனாச்சு, குற்றம் செஞ்சவன் மாட்ட போகிறான், அவ்வளோதானே, நம்ம ஏன் எதிர்க்க வேணும்? அந்த கிட்னி திருட்டு வழக்குலையும் தீவிரமாக செயல்படுறாங்க. இந்த விசாரணை வந்து எங்களுடைய அதிகாரிகள், நாங்கள் சொல்லக்கூடிய அதிகாரிகளை நியமிங்கன்னு கேட்குறது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அது சிபிஐ தான் முடியும். இவர்களுக்கு சாதகமான அதிகாரிகளை நியமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியாக இருக்காது. வழக்கின் விசாரணையை சரி பண்ண முடியும்.